குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ப்ராப்ளம் ரொம்ப வித்தியாசமாக பேச போகிறோம். ப்ராப்ளம்னா நம்ம என்ன நினைப்போம்? பிள்ளைங்க படிக்கலை, சொல்கிற பேச்சு கேட்கல, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டுறாங்க, ஸ்கூல் ஆப்சென்டிசம் ஆகுறாங்க, அப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இஷ்யூ. என்ன மாதிரி இஷ்யூ அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு பீரியடில் என்ன ஆயிடுது அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிறவங்க, ஸ்கூல் டாப்பராக வரவங்க, எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா those are scoring 80 to 90% of marks in all subjects எடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஆல் ஆஃப் அ சடன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாங்க, இன்றைய காலகட்டத்தில் இது நிதர்சனமான உண்மைகள் நடக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம என்ன யோகிக்கிறது? நல்லா படிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பயம் வருதா, கவலைப்படுறாங்களா, இல்லை மன அழுத்தம் வருதா அப்படின்னு யோசிக்கிறதா, இல்லை என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலதரப்பட்ட ரீசன்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இங்கே பிள்ளைங்களுக்கு மெயினாக என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளைங்க அந்த ப்ரெஷர், மைண்ட் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கலாம். அது என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு கற்பனையை உண்டு பண்ணுறாங்க. அந்த கற்பனைங்கிறது, அந்த தாட்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்னா, ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த, எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு டெஸ்ட்டோ இல்லை ஒரு டேர்ம் எக்ஸாமோ இல்லை ஒரு எக்ஸாமோ ஏதோ ஒன்று மாடல் எக்ஸாமோ அந்த மாதிரி இருக்குன்னா, அவங்க ஒரு 1 வீக் முன்னாடியோ இல்லை ஒரு ப்ரீவியஸ் டேவோ அவங்க ப்ரீ ஆக்கியபைடாக நான் படிக்கிறதெல்லாம் வராது, நான் எப்படி எழுத போகிறேன்னு தெரியல, என்னால் எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டி லெவலுக்கு அவங்கள புஷ் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ப்ரீ ஆக்கியபைட் ஆர் மென்டல் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ இது ஏன் காமனாக வருது அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னால், அவங்க தான் டாப்பராக வரணும், எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவங்க எடுக்கிற மார்க்லேருந்து மார்க் குறையவே கூடாது, அப்படி அதில் இருந்து மார்க் குறைஞ்சாலோ இல்லை அந்த டாப்பருங்கிற தன்னுடைய பேர் அந்த இடத்துல வரலைனாலும் தே ஆர் வரிட். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னா, அவங்களுடைய மனசோடைய வலிமை, அந்த இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ஸ்ட்ராங்காக இல்லை. எல்லா குழந்தைங்களும் டிசைரபிலிட்டி இருக்கணும், நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் வரணும், எல்லாமே பேசுகிறோம். பட் அது ஒரு ப்ரெஷர்னால வரணுமா? அதுவும் மென்டல் ப்ராசஸ் ப்ரீ ஆக்கியபைடாக போகிற அளவுக்கான ஒரு விஷயங்கள் தேவையா அப்படின்னா, கண்டிப்பாக அது தேவை இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா இதோடைய அவுட்கம் பார்த்திங்கன்னா, ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்னு நினச்சி அதை நம்ம வெளிப்படையாக எனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு காட்டக்கூடிய ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, எனக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை நான் படிச்சுக்கிறேன், எனக்கு புரியுது அப்படின்னு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை, பொட்டென்ஷியல்ஸை வெளிக்காட்டும் போது அது அவங்களுடைய கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அந்த பொட்டென்ஷியல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களோட ட்ராவல் பண்ணுற சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கவலை, ஓகேங்களா, ஒரு மன அழுத்தம் அப்படின்னு. அது அந்த மன அழுத்தம் காரணம் என்னன்னு சொல்ல முடியல. பட் நாங்கள் பார்த்த விஷயங்கள் வரைக்கும் அவங்க மேலே அளவு கடந்த நம்பிக்கை தனத்தை ஊட்டுகின்ற பெற்றோர்கள் அதை கவனிக்கிறதில்ல. என்ன காரணம்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ளஸ் டீச்சர்ஸ்க்கும் அதை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு நல்ல படிக்காத பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலான்றது டீச்சர்ஸோடைய கடமையாக இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு பிள்ளை என்ன ஏதோ முடியலையோ, நல்லா படிப்பாளே, என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய, உடம்பு ஏதோ சரியில்லையோ அப்படி தான் யோசிப்பாங்களே தவிர, இந்த மென்டல் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால வெளிக்காட்ட முடியல. ஸோ
நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு பிரச்சனையே வராதா அப்படின்னு கேட்டால், இப்போ அதிக லெவலில் நல்லா டாப்பராக வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் ஃபியர், அந்த டிப்ரெஷன், அந்த ஆன்சைட்டி, இது எல்லாமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸ். ஸோ இங்கே நாங்கள் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டீச்சர்ஸ் இந்த மாதிரி பிள்ளைங்க உங்கள் முன்னாடி இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து, இல்லை அவளுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொன்னாலோ, இல்லை பேரண்ட்ஸ்க்கே நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த, உங்கள் பிள்ளை நல்லா படித்து திடீர்னு ஸ்கூலுக்கு போகல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கலாக பாடிலி சிம்டம்ஸ், அதாவது உடல் ரீதியான பிரச்சனை, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு என்னமோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, நான் போகல அப்படின்னா அதுக்கான ரீசனை கரெக்டாக கண்டுபிடிங்க. இதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு ரீசன் சொல்லணுன்றதுக்காக அந்த சைக்கலாஜிக்கல் ஃபியர், அந்த ப்ரீஆக்கியபைட் தாட்ஸ் அவங்களோட இயலாமையை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சைக்கோசோமேட்டிக்காக சொல்லுவாங்க. அதாவது ஒரு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, எனக்கு முடியல, உடம்பு சரியில்லை, என்னமோ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாடிலி சிம்டம்ஸாக தான் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. உடல் ரீதியாக தான் அந்த குழந்தைங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆனால் கண்டிப்பாக கிடையாதுங்க. சில டிப்ஸ் மூலயமா இதை நம்ம ஈஸியாக அவங்கக்கிட்ட சொல்லி அதிலேருந்து வெளிக்கொண்டு வந்துடலாம். அப்படி வெளிக்கொண்டு வர முடியல அப்படின்னா சம்டைம்ஸ் த சில்ட்ரன்ஸ் கேன் கோ இன் ஃபார் செப்பரேஷன் ஆன்சைட்டி ஆல்சோ. சரிங்களா? ஸ்கூல்லேருந்து எல்லாருக்கிட்டையும் வந்து தனிமையாக வர்றது, ஸ்கூலுக்குள்ளே போகாமல் சோஷியலைஸ் ஆகாமல் அவங்களுக்குள்ளேயே அந்த கவலை அழுத்தமாக வச்சுக்கிறதுனால கூட இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அந்த ஸ்கூல்லேருந்து தனிமைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறது தான் அந்த வந்து செப்பரேஷன். இட் இஸ் நாட் ரிலேஷன்ஷிப்லேருந்து செப்பரேட் ஆகிறது மட்டும் கிடையாது, இட் இஸ் அந்த சோஷியலைஸ்லேருந்து வெளில வர்றது கூட ஒரு பிரச்சனையாக தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தீர்வுகள் உடனுக்குடன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை நம்ம பேசுகிறோம். இதை குறித்து நம்ம இனி வர வீடியோஸ்லேயும் நம்ம நிறைய பேச போகிறோம். அதை எப்படியெல்லாம் வந்து தீர்வு காணலாம், ரொம்ப எளிதான முறையில் எப்படி வந்து பிள்ளைங்களை ஈஸியாக ட்ராக் பண்ணி அவங்களுடைய அந்த ப்ரீ ஆக்கியபைட் தாட்ஸ்லேருந்து அவங்கள எப்படி வந்து ரிலாக்ஸேஷனுக்கு கொண்டு வந்து அவங்கள ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ வர வீடியோஸ் எல்லாம் வந்து அது ரிலேட்டடாக தான் நம்ம இனி பார்க்க போகிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி.